விஷ்ணு பகவானை வழிபடுவதற்கு மிகவும் புனிதமான நாட்களில் ஏகாதசி ஒன்றாகும். இந்துக்களுக்கு இந்த நாள் மிகுந்த மத மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது. மாதத்திற்கு இருமுறை, சுக்லபட்சத்திலும் கிருஷ்ணபட்சத்திலும் ஏகாதசி விரதம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் அனைத்து வைஷ்ணவர்களும் விரதம் மேற்கொண்டு அடுத்த நாள் துவாதசி திதியில் விரதத்தை முடிக்கிறார்கள். அக்டோபர் 2025 வரும் ஏகாதசி விரதங்கள் குறித்த அனைத்து தகவல்களையும் இன்று நாம் வழங்க உள்ளோம். இந்த புனிதமான தினத்தின் சிறப்பம்சங்களையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் விரிவாகக் காண்போம். ஆன்மீக பயணத்தில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும். ஏகாதசி இந்துக்களிடையே ஆழமான மத மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. விஷ்ணு பகவான் பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் என்பதால் அவரை வழிபடுவது வாழ்வில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் தருகிறது. எனவே அவரை மகிழ்விக்க இந்த நாள் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏகாதசி மாதத்திற்கு இருமுறை, சுக்லபட்சத்திலும் கிருஷ்ணபட்சத்திலும் வருகிறது. விஷ்ணு பகவானை வழிபடும் பக்தர்கள் அனைத்து மகிழ்ச்சியையும் உலக இன்பங்களையும் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. மேலும் ஏகாதசி விரதம் அனுசரிப்பவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் நீக்கும் சக்தி வாய்ந்தது. ஏகாதசி விரதம் அனுசரிப்பவர்கள் மரணத்திற்குப் பிறகு நேரடியாக விஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. இந்த விரதம் உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இது பக்தர்களுக்கு மன அமைதியையும் இறைவனுடன் நெருக்கத்தையும் வழங்குகிறது. அக்டோபர் 2025 2 ஏகாதசிகள் வருகின்றன. அவை பாபங்குஷா ஏகாதசி மற்றும் ரமா ஏகாதசி ஆகும். இந்த 2 ஏகாதசிகளும் பக்தர்களுக்கு மிகுந்த பலன்களைத் தரக்கூடியவை. அவற்றின் சரியான தேதிகள் மற்றும் பாரணை நேரங்களை இப்போது காண்போம். பாபங்குஷா ஏகாதசி 2020 அஸ்வின மாதம், சுக்லபட்சம். ஏகாதசி திதி அக்டோபர் 02, 2025 அன்றிரவு 07:10 மணிக்கு தொடங்குகிறது. இந்த புனிதமான நேரம் விரதத்தை தொடங்க உகந்ததாகும். பக்தர்கள் இந்த நேரத்தில் தங்கள் சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏகாதசி திதி அக்டோபர் 03, 2025 அன்று மாலை 12 மணிக்கு முடிவடைகிறது. இந்த காலம் முழுவதும் விரதத்தை அனுசரிப்பது மிகவும் முக்கியம். முழு நாளும் இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். பாரணை நேரம் அக்டோபர் 04 அன்று காலை 16 மணி முதல் காலை 08:37 மணி வரை ஆகும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிப்பது சிறந்தது. துவாதசி திதி அக்டோபர் 09 அன்று மாலை 09 மணிக்கு முடிவடைகிறது. ரமா ஏகாதசி 2025 கார்த்திகை மாதம், கிருஷ்ணபட்சம். ஏகாதசி திதி அக்டோபர் 16, 2025 அன்று காலை 10:35 மணிக்கு தொடங்குகிறது. இந்த ஏகாதசியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. பக்தர்கள் இந்த நாளில் விஷ்ணுவை வழிபட்டு ஆசி பெறலாம். ஏகாதசி திதி அக்டோபர் 14, 2025 அன்று காலை 11:92 மணிக்கு முடிவடைகிறது. இந்த காலம் முழுவதும் விரதத்தை கடைபிடிப்பது ஆன்மீக பலன்களை அதிகரிக்கும். இறைவனின் நாமத்தை உச்சரித்து தியானத்தில் ஈடுபடலாம். பாரணை நேரம் அக்டோபர் 18 அன்று காலை 06:24 மணி முதல் காலை 08:41 மணி வரை ஆகும். இந்த நேரத்தில் விரதத்தை முடித்து உணவருந்தலாம். துவாதசி திதி அக்டோபர் 18 அன்று மதியம் 12:18 மணிக்கு முடிவடைகிறது. ஏகாதசி விரதத்தை அனுசரிக்கும் பக்தர்கள் சில குறிப்பிட்ட பூஜை சடங்குகளை பின்பற்ற வேண்டும். இந்த சடங்குகள் இறைவனின் அருளைப் பெறவும் விரதத்தின் முழு பலனை அடையவும் உதவுகின்றன. இந்த வழிமுறைகளை பக்தியுடன் பின்பற்றுவது அவசியம். காலையில் எழுந்தவுடன் புனித நீராட வேண்டும். இது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துகிறது. பின்னர் பூஜை அறையையும் வீட்டையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். விஷ்ணு பகவான் மற்றும் லட்சுமி தேவியின் ஸ்ரீயந்திரம் சிலையை ஒரு மரப்பலகையில் வைக்க வேண்டும். இது வழிபாட்டுக்குரிய இடத்தை புனிதமாக்குகிறது. பஞ்சாமிர்தம் மற்றும் துளசி இலைகளை படைக்க வேண்டும். சிலையின் முன் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். சிலர் லட்டு கோபால்ஜி, கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணு பகவான் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வார்கள். பின்னர் அவற்றை மாலைகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து
மந்திரங்களை உச்சரித்து தெய்வங்களை அழைக்க வேண்டும். இந்த விரதம் அடுத்த நாளான துவாதசி திதியில் முடிவடைகிறது. ஆனால் பசியைத் தாங்க முடியாதவர்கள் மாலையில் சாத்வீக உணவை உண்ணலாம். விஷ்ணு பகவானை வழிபட்ட பிறகு பக்தர்கள் அடுத்த நாள் காலையில் பாரணை நேரத்தில் தங்கள் விரதத்தை முடிக்கலாம். இந்த சடங்குகள் அனைத்தும் பக்தியுடன் செய்யப்பட வேண்டும். ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை வழிபடும்போது சில மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் பலன் தரும். இந்த மந்திரங்கள் இறைவனின் நாமத்தை உச்சரித்து மனதை ஒருமுகப்படுத்த உதவுகின்றன. இந்த மந்திரங்களை பக்தியுடன் உச்சரிப்பதன் மூலம் ஆன்மீக அமைதியை பெறலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. இந்த மந்திரம் விஷ்ணு பகவானின் மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்றாகும். இது மன அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தருகிறது. அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம். இந்த மந்திரம் விஷ்ணுவின் பல்வேறு நாமங்களை போற்றி பாடுகிறது. இது பக்தர்களுக்கு இறைவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரம் கலியுகத்தில் முக்தி அடைய சிறந்த வழியாக கருதப்படுகிறது. இது மனதை தூய்மைப்படுத்தி இறைவனின் அருளை பெற உதவுகிறது. இந்த மந்திரங்களை ஏகாதசி அன்று உச்சரிப்பதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு இறைவனின் அருளைப் பெறலாம். இது ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான படியாகும். ஏகாதசி விரதம் என்பது வெறும் உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல, அது மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீகப் பயணம். அக்டோபர் 2025 வரும் இந்த 2 ஏகாதசிகளையும் பக்தியுடன் அனுசரித்து விஷ்ணு பகவானின் அருளைப் பெறுவோம். இந்த புனிதமான நாட்களில் இறைவனை வழிபட்டு வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.